ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் இன்ஜின் சொல்றதே வந்து ஜனநாயக விரோதங்கிறாங்க. அப்ப வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாதா? ஜீரோ பிஜேபின்னு சொன்னாலும் அது ஜனநாயகத்தன்மை இல்லை தானே. அதிமுக அதாவது பிஜேபி வந்து ஒரு கடவுள் மாதிரியே பார்க்குறவங்கலாம் இருக்காங்கல்ல. இன்னொன்று அவருக்கு பல கம்பல்ஷன் இருக்கு, பல கேஸ், பல கத்தி மேலே தொங்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு பார்வை கூட இருக்கலாம். அதிமுக தானே போகட்டும், அதாவது என்ன தோற்கட்டும், அந்த ஸ்பேஸ் ஒன்று உருவாகும், அதுக்கான ஒரு இடம் கிடைக்கும் அப்படின்னு கூட கால்குலேஷன் இருக்கு. பாஜக எங்கெல்லாம் தோற்கலாமோ அந்த தொகுதியெல்லாம் எடுத்து அதை இருக்கலாம். அது அவரோட கேம். இது ரெண்டு பேரும் என்னன்னா, இந்த ஒரு விளையாட்டு தான். அது ரெண்டு பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒருத்தருக்கு முதுகுல குத்திக்கிறாங்க, அவ்வளோதான். அவருடைய கேமை வந்து முறியடிச்சது வந்து ஸ்டாலின் தான். முறியடிச்சுங்கிற வேர்டு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உள்ளே வர முடியாமல் இந்த எதிர்ப்பு குரல் எடுத்துக்கிட்டே இருந்து மக்கள்கிட்டையும் ஒரு நம்பத்தன்மை வந்துருச்சுன்னா என்னோட பார்வை அப்படின்னு தோணும். அதனால் அவர் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்காரு, கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, பேச்சுக்களில் தெரியுது. சர்மிளா டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஜயசங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜீரோ பிஜேபி இயக்கம் அப்படின்னு ஒன்று அண்மையில் தொடங்கப்பட்டுச்சு. 2026 தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் ஜீரோவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அது நீங்களும் பங்கெடுத்திருந்தீங்க. பரக்கலா பிரபாகர், ஓய்வு பெற்ற நீதிபதி ஹரிபரந்தாமன் உள்ளிட்ட நபர்கள்லாம் பேசினாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தான் அவங்களுக்கான போதிய வலுவில்லை. அவங்க அதிமுகவின் மீது குதிரை சவாரி செய்ய வேண்டிய நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. யாராவது ஒரு பிரதான கட்சியோடு கூட்டணி வைத்து தான் அவர்கள் சவாரி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிற பட்சத்தில் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிஜேபி உள்ள வந்துடக்கூடாதுன்ற எண்ணம் ஏன் வருது? அதுக்கு வந்து தமிழ்நாடு மட்டும் காரணம் இல்லை, அகில இந்திய அரசியல் ஒன்று காரணம். தேர்தல் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், தேர்தல் ஆணையம் எப்படி செயல்படுகிறதுன்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டில் தேர்தல் நடக்கிறதுல இங்கே ஜீரோ பிஜேபின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே வந்து ஏன் தமிழ்நாட்டை வந்து குறிப்பாக பார்க்குறோன்னா, இந்த மாநிலத்தில் தான் மோடி அலை எதுவுமே வந்து இங்கே உள்ள வரல. எந்த மோடி அலையை வந்து தடுத்து நிறுத்துகிற மாநிலம் இருந்தாலும், அதனால தான் அவங்களுக்கு வந்து பிஜேபிக்கு வந்து இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கால் பதிக்கணும் அப்படின்னு ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதே திராவிட கட்சிகளை வந்து ஊழல்லாம் சொல்லி 2 கட்சிகளையுமே திட்டினவங்க தான் இன்றைக்கி வந்து அதிமுக. இப்போ ரியல் டேஞ்சர் வந்து பிஜேபிக்கு வந்து அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அண்ணாமலை காலத்தில் வந்து வளர்ந்துச்சுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா கிம்பிங் தான். அவரே வந்து தினம் வந்து ப்ரெஸ்ஸில் வந்து இப்படி மொத்த காமிச்சிக்கிட்டே இருந்தால் கட்சி வளர்ந்துன்னு, அது வந்து உண்மையிலேயே பர்சன்டேஜில் வந்து பெரிய சேஞ்ச் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அது வந்து ஒரு கூட்டணியோட வாக்கு தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ணாமலைக்கான அண்ணாமலை அட்ராக்ஷன் ஏதோ பரபரப்பாக பேசின அட்ராக்ஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் வாசன் ஒருத்தர் பைக் நல்லா ஓட்டினா அவருக்கு ஒரு பரபரப்பு. அப்புறம் என்ன இந்த ஸ்டார் என்னமோ ஸ்டார் இருக்கா, தர்பூசணி ஸ்டாரா, அதாவது பரபரப்புன்னா உடனே வந்து இப்போ மீடியா இருக்கிறதுனால என்னென்னா அது ஒரு ப்ரெசன்ஸை காமிக்குது. தினம் செய்தியில் இருப்பது அது மட்டும் ஒரு கட்சியை வளர்க்காது. அப்படி வந்து கட்சி வளர்ந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அது வந்து இத்தனை நாள் வந்து இப்போ பிஜேபியோட தலைமை எப்படி இருந்திருக்குன்னா, பொதுவாகவே ரொம்ப வந்து அதிகமாக வந்து ஒரு பரபரப்பு இல்லாமல் ரொம்ப அமைதி வழியிலே தான் போயிட்டு இருந்தாங்க. ராஜா மட்டும் அப்பப்போ சத்தம் போட்டுட்டு இருப்பாரு. அதனால் இது வந்து அவர் வந்து ரொம்ப அதிகமாக பேசும்போது அதுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு வர்றது உண்மைதான். அது வந்து அவர் வந்து திமுக எடுத்து பேசுகிறார். இந்த தமிழ்நாட்டில் எப்படின்னா திமுக எதிர்ப்பு வாக்குன்னு ஒன்று இருக்கும் எல்லாத்துக்குமே எப்பவுமே. அது அதிமுக எதிர்ப்பு வாக்கம், திமுக எதிர்ப்புங்கிறது எப்பவுமே காலகாலமாக இருந்து வர்றது. அப்போ என்னென்னா அவர் வந்து தினம் திமுக அட்டாக் பண்ணுறது. அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்னு வெளியிட்டார். ஆனால் எதுக்குமே எடுப்படல, எதுவுமே ப்ரூவ் பண்ணல. அவர் டிஎம்கே ஃபைல்ஸ்னு ஓட்டார். அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகல. கவர்னர்கிட்ட போய் ஒரு பெரிய பெட்டிஷன் கொடுத்தாரு. எம்ஜிஆர் காலத்தில் கலைஞர் ஆட்சிக்கு எதிராக வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தாங்க, விசாரணை கமிஷனாக போட்டாங்க. இவர் அங்கே ஒரு சர்க்கார் வச்சுருக்காரு. அங்கே எல்லாமே கூட்டணிக்கு வந்து இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே இருந்தும் ஏன் வந்து அண்ணாமலையோடைய கேம்பெயின் ஏன் வந்து பெரிய அளவில் வந்து பெரிய வழக்காவோ திமுகவுக்கு எதிரான ஒரு பெரிய வந்து ஒரு எதிர்ப்பையோ இல்லை ஆக்ஷனே வரல. எந்த ஆக்ஷன் வரல. அங்கங்கே இப்போ KN நேரு இந்த மாதிரி சில பேர் மேலே இருக்கே தவிர அவர் பேசின அளவுக்கு இங்கே என்ன இம்பேக்ட் இருக்குங்கிறது தான் தவறு. ஆனால் முக்கியமான பிரச்சனை ஏன் தமிழ்நாடு என்பது, தமிழ்நாடும் கேரளாவும் வந்து எப்பவுமே வந்து ஒரு எதிர் அரசியல் இருந்திருக்கு. அதுவும் இப்போ பிஜேபிக்கு எதிரான அரசியல் மோடி வந்த பிறகும் இந்த 2 மாநிலங்கள் வந்து நிற்கிது. காஷ்மீர் வந்து அப்படி இருந்துச்சு ஒரு காலத்தில். காஷ்மீரை வந்து அவங்க எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். அந்த பிரித்து ஆர்டிகிள் 370 இது பண்ணி இன்றைக்கி அப்புறம் வெஸ்ட் பெங்கால், மேற்கு வங்கம், இந்த 3 மாநிலங்கள் தான் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது. அகில இந்திய அளவில் வந்து பெருசாக வளருது. கர்நாடகா ஓரளவுக்கு, கர்நாடகா என்ன காங்கிரஸ் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறதுனால. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, இங்கே இருக்கிற பெரிய கட்சி அதிமுகங்கிற கட்சி வந்து அவங்க கையில் போட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாநிலத்துக்கு எதிராக செய்யப்படும் பல விஷயங்கள், வரி வருவாய் பிரிப்பதிலிருந்து டீலிமிட்டேஷன் வந்து எல்லா விஷயங்களையும் எடுக்கும்போது இந்த அதிமுகங்கிற கட்சி இந்த திராவிட பாரம்பரியம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு மாநில சுயாட்சி, சுயமரியாதை இதெல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து எதுக்குமே எதிர்ப்பு தெரிவிக்காமல் அப்படியே அந்த அவங்க சொல்கிற அஜெண்டா வந்து நிறைவேற்றும் ஒரு கட்சியாக இருக்குது. ஆனால் ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம்.
திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து ஏறக்குறைய அயோத்தியா மாதிரி பல இடங்கள் வந்து கோவிலை மையமா வைத்து ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்காங்கல்ல. அவருடைய மதவாத அரசியலுக்கான ஒரு களமா பார்த்தாங்க. ஏறக்குறைய 1000 டெம்பிள்ஸ் வந்து ஆல் ஓவர் இந்தியா முழுவதும் வந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஒரு திராவிட அரசியலை பேசும் ஒரு கட்சி, திராவிட கட்சி என்ற பெயர் பெற்ற ஒரு கட்சி வந்து அதை பற்றி வாயை திறக்கல. வந்து அதை வந்து கண்டிச்சு அவங்க ஒரு இயக்கம் நடத்தணும். இல்லன்னா தடுத்து நிறுத்தியிருக்கணும். ஏன்னா எதிர்காலத்திலே இதே அதிமுகவுக்கு வந்து ஒரு பாதிப்பா இருக்கும். இப்ப நிதிஷ்குமாருக்கு என்னாச்சு? மகாராஷ்டிரால என்னாச்சு? அதனால இவங்க வந்து ஃபுல்லா வந்து அதிமுகவுடைய இன்னும் தமிழ்நாடு விங் மாரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா. தமிழ்நாடு ஒரு அணி மாரி தான் இருக்காங்க. திருப்பரங்குன்றத்தில வந்து எதை பற்றியுமே வந்து இவங்க பேசாம்போது ரியல் டேஞ்சர்னா, இவ்வளோ பெரிய கட்சி வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சிட்டு இருக்க மாரி இருக்கு. அதிமுகங்கிற கட்சி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே வந்து சசிகலா ஒரு லைன் எடுக்குறாங்க. ஓ. பன்னீர்செல்வம் வந்து இங்க வந்து சேர்ந்துட்டாரு. தினகரன் வந்து வேண்டா வெறுப்பா தான் உள்ளுக்குள்ள இருக்காரு. அப்போதைக்கு இருந்துக்குவார். அது அலையன்ஸ் அது வேண்டாம். பட் என்னன்னா, இவ்வளோ பெரிய கட்சி வந்து ஏறக்குறைய பிஜேபியின் முழு பிடியில் இருக்கிறது மட்டும் இல்லாம, அவர்களுடைய மாநில அரசுக்கு எதிரான ஆ எல்லா விஷயம் அதாவது செயல்பாடுகளையும் கண்டிக்காம, மதவாத அரசியலுக்கும் வாய் மூடிட்டு இருக்கிறதுங்கிறது வந்து பெரிய டேஞ்சரா பார்க்குறோம். அது வந்து நிச்சயம். ஆனால் எடப்பாடி அவர்கள் கேம்பெயின்ல வந்து அதையவே ஒரு ம். பாசிட்டிவா சொல்றாரு. இது மத்திய அரசாங்கம் பாஜகல மத்தியத்துல பாஜக இருக்கிறதுன்றனால அவங்க ம். ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. அவங்களோட இலக்கமாக இருந்தா நிறைய திட்டங்கள் நம்ம கொண்டு வர முடியும். நம்ம ம். தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டே இருந்தோம்னா, நமக்கான நிறைய நிதி திட்டங்கள், நிதிகள், பல திட்டங்கள்லாம் தடைபடுது. ம். திமுக அத தடை செய்ய தான் பிளான் பண்றாங்க. அதாவது எடப்பாடிக்கு வந்து அரசியல் தெரியும்னு நெனச்சிருந்தேன். தமிழ்நாட்டு அரசியல் வரலாறே தெரியாம இருந்து பேசுறாரு. இந்த டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிறத அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னா, டபுள் என்ஜின் சர்க்கார்ங்கிறது ஒரு உண்மை. அது வந்து நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா டபுள் என்ஜின்ங்கிறது மத்திய அரசும், மாநில அரசும் சேர்ந்து தான் வந்து ஒரு நாட்ல ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தின்படி இது வந்து ஃபெடரல் கண்ட்ரி. ஃபெடரேஷன் கூட்டாட்சி தான். மத்திய அரசும், மாநிலம் ஒண்ணா தான் ஒர்க் பண்ணி தான் முடியும். ஆனா மத்திய அரசுக்கு என்று தனியா ஒரு நிலம் கிடையாது. மாநில அரசு தான் எல்லாமே மாநில அரசுக்கு வந்து இருக்கு. இன்னொன்னு பல கட்சிகள் இருந்து வந்துருச்சு. மல்டி பார்ட்டி டெமோக்ரஸின்னு சொல்றோம். அதுல வந்து என்ன ஆயிரும்னா, டபுள் என்ஜின்ங்கிறது வந்து அந்த விதத்துல ஓகே. அதாவது என்ன கருத்தியல் ரீதியாக டபுள் என்ஜின் செய்யணும். ஆக்சுவலா 3 என்ஜின் இருக்கணும் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா. மத்திய அரசு, மாநில அரசு, பஞ்சாயத்து. அந்த அதிகாரப்பரவல் அப்படி இருக்கும்போது தான் சரியா வர முடியும். ஆனா இந்த டபுள் என்ஜின் சர்க்காருங்கிறது என்ன ஆச்சு உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்பு சட்டத்துல ஃபெடரேஷன் சொன்னோம். இருந்தாலும் அந்த காலத்துல வந்து மத்திய அரசுக்கு வந்து அதிக அதிகாரங்கள் இருந்துச்சு. அதாவது கூட்டாட்சி முறை இருந்தாலும் ஏன் அப்படின்னா, சுதந்திரம் பெற்ற காலத்தில் என்ன ஆயிருச்சுன்னா, ஒரு 562 சமஸ்தானங்கள் மன்னர்களின் ஆட்சி இருந்தா சமஸ்தானங்கள சேர்க்க வேண்டியிருந்துச்சு. பாகிஸ்தானின் தாக்குதல் நடக்குது. அப்போ வந்து அந்த நேரத்துல ஒரு முழு அதிகாரம் பெற்ற ஒரு மத்திய அரசு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு அதிகமாக அதிகாரம் கொண்ட ஒரு கூட்டாட்சி. அப்படிதான் இருந்துச்சு. இப்ப அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா, ஃப்ளெக்சிபிள் ஃபெடரேஷன் ஒரு நெளிவு சுழிவு உள்ள ஒரு கூட்டாட்சி முறை தான் சொல்றாரு. ஆனா அந்த நேரத்துல இருந்த அதெல்லாம் வந்து அந்த நேரத்துல ஒரு தேவை இருந்தது. அதற்கு பிறகு வந்து இந்தியா வளர்ந்து வருது. காங்கிரஸ் வந்து அதாவது 47ல இருந்து ஏறக்குறைய 57 வரைக்கும் எந்தவித எதிர்ப்பும் இல்லாம, இங்க டபுள் என்ஜின் சர்க்கார் தான் இருந்திருக்கு. காங்கிரஸ் தான் எல்லா மாநிலங்களும் காங்கிரஸ் தான் இருந்துச்சு. ஏறக்குறைய அப்போ வந்து இருந்த 18 மாநிலங்கள்னு நினைக்கிறேன் அந்த பீரியட். 15 மாநிலங்கள் வந்து அப்போ டபுள் என்ஜின் தானே அது. அப்படிதான் இருந்துச்சு. ஆனா என்னாச்சு 57ல வந்து கம்யூனிஸ்ட் ஆட்சி வருது. எங்க? கேரளாவுல. அந்த ஆட்சி வந்தோனே அவங்க வந்து கொள்கை அளவுல வந்து அவங்க நில சீர்திருத்தம், அ கல்வி சீர்திருத்தம் அப்படி சொல்லி பல விஷயங்கள் முன்னெடுக்கிறாங்க. அதுக்கு எதிரா வந்து பெரிய ஒரு அணிய கட்டுறாங்க. முஸ்லிம்கள் அதாவது இதனால் பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு இது பண்றாங்க. அப்ப என்னன்னா, அந்த அரசாங்கத்த டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்ப டபுள் என்ஜின் சர்க்கார விட்டு அப்போ இஎம்எஸ் நம்பூதிரி தலைமையில வந்து ஆட்சி வருது. ஆனா அவர் வந்தவுடனே என்ன பார்க்குறாருன்னா, ஆ இது நமக்கு மாநில அரசுங்களுக்கு அதிகாரமே இல்ல. ஏன்னா அதுவரைக்கும் எல்லாம் காங்கிரஸ் அரசு, அங்கேயும் காங்கிரஸ் அரசுனால நமக்கு அது தெரியாம இருந்தது இந்த பிரச்சனை. அதிக அதிகாரம்னோனே அவர் கமிஷன் போடுறாரு. மாநிலத்துக்கும் அதிகம் வேணும். அதே மாரி பஞ்சாயத்துக்கு அதிகாரம் வேணும்னு சொல்லி கொண்டாரு. அதுக்கு பிறகு அந்த அரச டிஸ்மிஸ் பண்றாங்க. அப்ப என்னன்னா, அரசியல் ரீதியாகவும், கொள்கை ரீதியாகவும் வேறுபட்ட ஒரு கட்சி வந்து வேறுபட்ட ஒரு கொள்கையோட, ஒரு நடைமுறை திட்டத்தோட, ஒரு வளர்ச்சி பாதை, ஒரு வளர்ச்சி திட்டத்தோட வரும்போது, அத ஏன் வந்து நம்ம வந்து ஏத்துக்க முடியாம, அத வந்து இந்த காங்கிரஸ் அரசாங்கம் வந்து காலி பண்ணிடுறாங்க. அதான் டிஸ்மிஸ் பண்ணாங்க. அப்ப என்னன்னா, அப்போ இப்ப இந்த ஜனநாயக அமைப்புல வந்து இந்தியா வந்து பல தேசிய இனங்கள் கொண்டது. இன்னைக்கு வந்து 28 மாநிலங்கள் வந்துருச்சு. 8 யூனியன் டெரிட்டரி வந்துச்சு. அப்ப என்ன பல கட்சிகள் வந்துருச்சு. அப்போ மத்தியிலும் ஒரே கட்சி, மாநிலத்திலும் ஒரே கட்சி அப்படின்னு வர்றதுனால பலன் இருக்கா இல்லையாங்கிறது தான். ஆனா மத்தியில இருக்கும் கட்சிக்கும், மாநிலத்தில இருக்கிற கட்சிக்கும் வளர்ச்சிய பற்றி ஒரு பார்வைகள் வேற இருக்கும். கொள்கைகள் வேற வேற இருக்கும். ஆனா எங்க கட்சி இந்த கொள்கைய வச்சிருக்கவங்க தான் வருங்கிறது ஜனநாயக விரோதமான செயல். டபுள் என்ஜின் சொல்றது இவங்க டபுள் என்ஜின் இல்ல. ஏன் ஜனநாயக விரோதம்னா,
இந்த 2 என்ஜின் இருந்தாலும் நான் மட்டும் தான் டிரைவரா இருக்கணும்னு மோடி சொல்றாரு. அந்த டிரைவர் வந்து ஒரு உண்மையான ஒரு வளர்ச்சி பாதையில கொண்டு போனப்படலாம். அந்த டிரைவர் வந்து நாங்க மைனாரிட்டீஸ் மேல இடிப்போம். அப்புறம் வந்து போராடுகள் வந்து அடக்குவோம். அந்த என்ஜின் போய் எங்கேயோ மோதிக்கிட்டு இருக்கு. அந்த என்ஜினோட போய் அதிமுக என்ஜின் சேர்ந்து மோதுதுல்ல. அதுதான் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது தான் டபுள் என்ஜின் சர்க்கார். அத வந்து எடப்பாடி பேசுறது என்னன்னா, அவருக்கு வந்து ஆபத்து தெரியாம பேசுறாரா, தெரிஞ்சு பேசுறாரான்னு தெரியல. இல்ல 11 மருத்துவக் கல்லூரிகள நாங்க வந்து எங்களுடைய ஆட்சி காலத்துல பாஜக கிட்ட சொல்லி நாங்க கொண்டு வந்திருக்கிறோம். ஆமா, ஆமா. அதுபோல வந்து திமுகவ சொல்ல சொல்லுங்க. அப்ப அதான் அடுத்தது வரேன். 57ல வந்து இஎம்எஸ் கவர்மெண்ட் வருது. 67ல வந்து 9 மாநிலங்கள் காங்கிரஸ் தோக்குது. அந்த தோல்விக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள் அகாலி தளம், அங்க வந்து வெஸ்ட் பெங்கால்ல வந்து மேற்கு வங்கத்தில வந்து யுனைட்டட் ஃப்ரண்ட், லெஃப்ட் அலையன்ஸ் இவங்கெல்லாம் வரும்போது, கலைஞர் இங்க வந்து திமுக. இவர் தானே எதிர்ப்பு அரசியல் எடுக்கல. அதாவது அரசாங்க காங்கிரஸுக்கு எதிரான போராட்டம் தான். அதுக்கு பல காரணங்கள். இந்திய எதிர்ப்பு, குலக்கல்வி எதிர்ப்புன்னு பல விஷயங்கள். அது மொழி திணிப்பு. இதுக்கு எதிரா ஒரு போராட்டத்தில் வளர்ந்து திமுக தான். ஆனா அதிகாரத்தில் வந்து திமுக வந்து உட்காரும்போது என்ன பிரச்சனைன்னா, அதிகாரங்கள் இல்லை. ஒரு சின்ன பைப் போடுறதுன்னா கூட நாங்க மத்திய அரசில் அனுமதி கேட்க வேண்டும் சொல்லி அவர் ரியலைஸ் பண்றாரு. ஆனா எதிர்ப்பு அரசியல்ங்கிறது வந்து இவங்க எடுத்தது இல்ல. அதை உருவாக்கியது வந்து ஒரு அதிக பலம் பெற்ற மத்திய அரசு. அது எதிர்ப்பாரு. அப்ப வந்து அப்ப என்னுடைய மாநிலத்து வளர்ச்சிக்கு வந்து நீங்க தடையா இருக்கீங்க. வேற ஒரு கட்சி வந்தா எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா? அப்படின்னு தான் ராஜமன்னார் கமிட்டின்னு ஒண்ணு போடுறாரு. முதல்ல மாநில சுயாட்சின்னு கோரிக்கை வைக்கிறாரு. மாநில சுயாட்சி இது ரொம்ப முக்கியமானது. மாநில சுயாட்சி கோரிக்கை வச்சு அதை வந்து தீர்மானமா போடுறாரு. அதனால வந்து கடைசியில அதுக்கான விலை கொடுக்க வேண்டியது அரசாங்கத்துக்கு. அதுல என்ன தெரிய வந்துன்னா, அந்த 67க்கு பிறகு இன்னைக்கு வந்து எடப்பாடி சொல்ற அந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து ஏறக்குறைய 60 ஆண்டுகள் நெருங்கிட்டு இருக்கு. திராவிட கட்சிகளின் ஆட்சி. அப்போ வந்து க எப்பவுமே கலைஞரோ, இவங்க எல்லாம் ஜெயலலிதாவோ, எம்ஜிஆரோ எப்ப பார்த்தாலும் எம்ஜிஆர் அப்படி இருந்தாரு. ஆனா, அந்த அரசோட ஒத்துழைப்போட தான் இதெல்லாம் நடந்துச்சா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு மாநிலம் வந்து ஒரு எதிர்ப்பு அரசியல்லே வளர்ந்த ஒரு மாநிலம் தான். ஏன்னா, தேசிய கட்சிகள் யாரும் உள்ள வர முடியல. இன்னைக்கு பிஜேபி இவ்வளோ ட்ரை பண்றாங்க. ஆனா என்ன நடந்துச்சு தமிழ்நாட்டுல? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சில புள்ளிவிவரங்கள் சொல்றேன். ஒரு மாநிலத்தின் வளர்ச்சி என்பது பார்க்கறதுக்கு வந்து பொருள் உற்பத்தி. அதாவது எந்த அளவுக்கு பொருள் உற்பத்தி வருது, எவ்வளோ நடக்குது, அதில வந்து எவ்வளோ வந்து டாக்ஸ் அந்த மாரி பல விஷயங்கள் வந்து பொருள் உற்பத்தி வச்சு தான் ஜிடிபின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது ஜிடிபியில பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டுடைய மனிதவள குறியீடு இன்னைக்கு ஹிந்து பேப்பர்ல வந்துற சில விவரங்கள் இருக்கு. மனித வளம் நல்ல வாழ்க்கை என்னன்னா, ஒண்ணு நீண்ட நாள் வாழணும். அதுக்கு வந்து ஹெல்த் மருத்துவம், பொது சுகாதாரம், கல்வி, அப்புறம் வந்து வாழ்வாதாரங்கள். இது 3ம் இருக்கணும். இது 3 வச்சு தான் அப்ப அது வந்து கணக்கு போடுறாங்க. இதெல்லாம் நித்தி ஆயோக் அந்த மத்திய அரசுல இருக்கிற அந்த ஒரு என்ஜின் இருக்குல்ல, அந்த என்ஜின் சொல்றது தான் இதெல்லாம். அவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, 2023ல தமிழ்நாட்டின் மனித வளர்ச்சி குறியீடு. இது வந்து எப்படியும் 67க்கு பிறகு ஏறக்குறைய சிங்கிள் என்ஜினாவே தான் இருந்திருக்கு. அப்பப்போ கோலிஷன் கவர்மெண்ட்டுக்கு இது வேற. ஏறக்குறைய கூட்டாட்சி முறைக்கு வந்து ஒத்து வருவது வந்து ஒரு கோலிஷன் கவர்மெண்ட் தான். கூட்டாட்சி அதுக்கு ஒத்து வர்றது அந்த அந்த மாரி அரசாங்கம் தான். அப்போ மனிதவள குறியீடு வந்து 0.787ங்கிறாங்க. இது வந்து இது பல விஷயங்கள் கணக்கெடுக்கிறாங்க. எவ்வளோ வாழ்க்கை தரம் எப்படி இருக்கு? மெடிசின்ல எவ்வளோ இருக்கு? கல்வி இருக்கா? ஆனா அகில இந்திய இது எவ்வளோ தெரியுமா? அகில இந்திய அளவுல நேஷனல் லெவல்ல இந்த டபுள் என்ஜின் ஓட பெரிய என்ஜின் இருக்குல்ல, அது வந்து என்ன சாதிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல மாநிலங்கள்ல காங்கிரஸோ இல்ல பிஜேபியோ தான் இருந்திருக்காங்க பல மாநிலங்கள். அப்பப்போ வேற கட்சிகள் இருந்துக்கலாம். அகில இந்திய அளவுல வந்து 0.732 மனிதவள குறியீட்டுல வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கு. அப்போ வந்து நீங்க வந்து எல்லாமே வந்து மத்திய அரசோட வந்து இயந்து போய் அவங்களோட கொள்கைகளை ஏற்றுக்கிட்டு தான் நடந்துச்சான்னு ஒரு கேள்வி இருக்கு. அடுத்தது வரும். இது அதாவது நெட் அ மொத்த பொருள் உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கு. மொத்த பொருள் உற்பத்தி தமிழ்நாட்டோட மொத்த பொருள் உற்பத்தியோட மதிப்பு வந்து 3,61,610. ஆல் இண்டியா ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா? 2,05,324. இதான் மொத்த பொருள் உற்பத்தி. இந்த லட்சங்கள். அப்புறம் வந்து சராசரி தினக்கூலி இருக்குல்ல, டெய்லி வேஜ் ரூரல் ஏரியாஸ்ல தமிழ்நாட்டுல வந்து ரூ. 573. அது ரொம்ப அதிகம்னு சொல்ல மாட்டேன். அது இன்னும் வந்து அதிகமாகணும், இன்னும் வளர்ச்சி பண்ணணும். இன்னும் 573 சராசரி. சில பேருக்கு 1000 கிடைக்கலாம், சில பேருக்கு 1000. ஆனா அகில இந்தியால ஆவரேஜ் வந்து 398. அப்புறம் இன்னொன்னு, அடுத்து வந்து வளர்ச்சி. மொத்த பொருள் உற்பத்தி இருக்குல்ல, இந்தியாவோட மொத்த பொருள் உற்பத்தியில தமிழ்நாட்டோட வளர்ச்சி விகிதம் இருக்குல்ல, அது வந்து 11.9 ஹையஸ்ட். இந்தியாவிலேயே வந்து அதிகம். இந்தியாவிலேயே அதிகம் இதான். அப்புறம் ஹெல்த் எடுத்திங்கன்னா, நித்தி ஆயோகோட ரிப்போர்ட். நித்தி ஆயோக்னா பிளானிங் கமிஷனுக்கு மாத்திரம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் வந்து அதாவது ஒரு குழந்தை ஒரு டெலிவரி நடக்குதுன்னா, அப்போ பெண்கள் மதர் மோர்டாலிட்டி ரேட்ன்னு இருக்கு. பல இடங்கள்ல ஒரு காலத்தில் வந்து மதர் இறந்து போயிடுவாங்க பல நேரங்கள்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிலைமை என்னன்னா,
லட்சம் குழந்தைகள் பிறக்கும்போது தமிழ்நாட்டில் இறப்பு விகிதம் வந்து 54 பேர் தான். அகில இந்திய அளவில் வந்து 97 பேர் இறக்குறாங்க. நிச்சயமா ரொம்ப அதிகம். இது வந்து எல்லா மாநிலங்களையும் சேர்த்து. தமிழ்நாடு எங்கேயோ மேலே எங்கேயோ இருக்கு. அடுத்த முக்கியமான குறியீடுன்னா ஐஎம்ஆர். குழந்தை இறப்பு. குழந்தை பிறந்த உடனே பல இடங்கள்ல இறந்துரும்ல. அது வந்து பார்த்தீங்கன்னா, 1000 குழந்தைகளுக்கு 12 குழந்தைகள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. அகில இந்திய அளவு தான் 25. அகில இந்தியானா எல்லா மாநிலங்களையும் சேர்த்து. இதில பல மாநிலம் வந்து டபுள் என்ஜின் சர்க்கார் தான் இருக்கு. பிஜேபி அரசாங்கம் இருக்கலாம். மத்திய அரசும் பிஜேபி, மாநில அரசும் பிஜேபியா இருக்கலாம். காங்கிரஸா இருக்கலாம். அப்படி இருக்கலாம். ஆனா அந்த டபுள் என்ஜின்ங்கிறது வந்து தேவையில்ல. நீங்க வந்து கொள்கை வந்து உங்க கொள்கை தான் முக்கியம். வளர்ச்சிக்கான பாதை என்ன அப்படிங்கிறது தான். அப்போ தமிழ்நாட்டில என்ன பாதை கருணாநிதியோ, கலைஞரோ, திராவிட இயக்கமோ வச்ச பார்வை வந்து சமூக நீதி ஒரு முக்கிய வளர்ச்சிக்கு. சமூக நீதிங்கிற சுயமரியாதை, மொழி உரிமை இதெல்லாம் நமக்கு தேவையா இருக்கு. அப்படின்னு தான் இங்க வந்து வருது. ட்ராப் அவுட் எஜுகேஷன். எஜுகேஷன்ல இடைநிற்றல் இருக்குல்ல. ட்ராப் அவுட் ரேஷியோ வந்து தமிழ்நாட்டில அதாவது அந்த அந்த ஆரம்ப கல்விக்கு போகக்கூடிய வயதில் இருக்கும் குழந்தைகள்ல 100 பேர் இருந்தாங்கன்னா 4.5 பேர் தான் வந்து வெளியே வந்துடுறாங்க. ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அகில இந்திய அளவில் 12% இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ரோல்மெண்ட் ரேஷியோ பிரைமரி எஜுகேஷன் எவ்வளோ பேர் பதிவு பண்ணுறாங்க, அந்த ஏஜில் இருக்கவங்க எத்தனை பேர் பதிவு பண்ணுறாங்கன்னா 99.5% இங்கே படிக்க வந்துடுறாங்க. அதுக்கு வந்து இங்கே இருக்கிற சத்துணவு திட்டம், காலை உணவு திட்டம் எல்லாமே ஹெல்ப் பண்ணுங்கிறது தான். அகில இந்திய அளவில் 96.5 இருக்குது. அகில இந்தியானா சில மாநிலங்கள் அதிகமாக இருக்கும், சில மாநிலம் கம்மியாக இருக்கும். பட் தமிழ்நாடு வந்து மேலே இருக்குது. அப்புறம் வந்து செகண்டரி எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா என்ரோல்மெண்ட் குழந்தைகள் சேர்க்கை வந்து 81.5 வந்து தமிழ்நாட்டில் வந்து சேர்றாங்க. செகண்டரி பிரைமரி எஜுகேஷன் முடிச்சு அடுத்ததுக்கு போகிறாங்க. இந்திய அளவில் 57 தான். இதில் இந்த கணக்கெடுப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா, இந்த வளர்ச்சி அதிகமாக இருக்க மாநிலம் எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது, கேரளா இருக்குது. தமிழ்நாடு, கேரளா, கோவா இந்த மாதிரி சில மாநிலங்கள் வந்து இருக்குது. கர்நாடகா ஓரளவுக்கு. அப்போ என்னென்னா இது வந்து டபுள் என்ஜினா இல்லை சிங்கிள் என்ஜினாங்கிறது இல்லை பிரச்சனை. பிரச்சனை என்பது உங்களுடைய பார்வை, உங்களுடைய வளர்ச்சினா எப்படி, யாருக்கு போய் சேரணும், சமூக நீதிங்கிறது என்ன, இந்த பார்வை தான் ரொம்ப முக்கியம். இந்த வளர்ச்சியில தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதையில அதிமுகவினுடைய பங்கும் இருக்கு. அது இருக்கு. நான் வந்து இல்லைன்னு சொல்ல. அதை தான் மறந்துட்டு பேசுறாரு. நான் சொன்னேன்ல, அந்த எடப்பாடி அவர்கள் வந்து இந்த வரலாற்றை மறந்துவிட்டு தான் பேசுறாரு. ஜெயலலிதா எல்லாத்துக்கும் வந்து ஜெயலலிதா காலத்தில் வந்து எல்லாத்துக்கும் சரின்னு அதாவது தலையாட்டல எல்லாத்துக்கும். அவங்களும் வந்து பல இடங்கள்ல வந்து ஏற்று பேசியிருக்காங்க. பல திட்டங்களை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. அது ஆனால் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டபுள் என்ஜின் சொல்றதே வந்து ஜனநாயக விரோதங்கிறேன். அப்போ வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாதா? அப்போ உங்களுடைய அதாவது பாஜக இருக்க வேண்டும், காங்கிரஸே இருக்கக்கூடாது. காங்கிரஸ் முக்த் பாரத். ஜீரோ பிஜேபின்னு சொன்னாலும் அது ஜனநாயகத்தன்மை இல்லை தானே? ஆமா, ஜீரோ பிஜேபிங்கிறது பாரத் முக்த். ஏன் ஜீரோ பிஜேபிங்கிறது ஒரு கொள்கை அளவில் நமக்கு ஒரு விளக்கம் சொல்றோம். இப்போ என்னன்னா ஜீரோ பிஜேபிங்கிறது பிஜேபி வந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு பார்வையை முன்வைக்கிறோம். அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணும். ஜீரோ பிஜேபின்னு ஏன் பார்வை வைக்கிறோம்னா, இந்த மாநிலத்துக்கு எதிராக மெட்ரோவுக்கு வந்து மெட்ரோ இது வந்து கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது இருக்கு, இந்த எய்ம்ஸ் இன்னைக்கு 8 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இங்கே வந்து மும்மொழி திட்டத்தை வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். பிஎம்ஸ்ரீக்கு ஃபண்டு கொடுக்க மாட்டோம். இதெல்லாம் பண்ணுறதுனால தான் ஜீரோ பிஜேபி. ஆனால் இதுக்கெல்லாம் மாற்றாக ஒன்று வச்சுக்கிட்டு ஒரு அரசாங்கம் இருக்குல்ல, இந்த அரசாங்கத்தை இருக்க வேண்டுமா, இல்லை அந்த பிஜேபி வர வேண்டுமா? அப்போ பிஜேபின்னு சொல்லும்போது நம்ம என்னன்னா, நீங்கள் கேட்டது நல்ல ஜனநாயக விரோதம் தான். ஜனநாயக விரோதமாக இருக்கும்போது ஜனநாயகத்தில் போட்டின்னு வரும்போது வந்து நீங்கள் எந்த பார்வையும் முன்வைக்கிறீங்க அப்படிங்கிறது தான். பிஜேபி வந்தால் இந்த ஜீரோ பிஜேபி இயக்கத்தில் இருப்பவர்கள் என்ன நினைக்கிறோன்னா, பிஜேபி வந்தால் ஒன்று இங்கே வந்து அதிமுகவின் இடத்தை வந்து பிஜேபி வந்து பிடிச்சிரும். அந்த தலைவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய கொள்கை பிடிப்பாளர் இருக்க மாதிரி இல்லை, ரொம்ப சாதாரணமாக மேலே இருக்கிறோம் பார்த்துக்குவான்னு சொல்கிறாங்க. அதிமுக அதாவது பிஜேபி வந்து ஒரு கடவுள் மாதிரியே பார்க்குறவங்களாம் இருக்காங்கல்ல. இன்னொன்று அவருக்கு பல கம்பல்ஷன் இருக்குது, பல கேஸு, பல கத்தி மேலே தொங்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிறதா இல்லை நம்மள உரிமையை போராடி பெற்றதா அப்படின்னு. பல உரிமைகள் பெற்றிருக்கோம், நம்ம போராடி பெற்றிருக்கோம். அந்த போராட்டத்தில் தான் ஜீரோ பிஜேபிங்கிற கேம்பெயின் வருது. இதில் தொடர்ந்து எடப்பாடி அவர்கள் பிரதானம் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது இங்கே பொருளாதார நிறைய கடன் வாங்கியிருக்காங்க, நிறைய வரி ஏற்றப்பட்டிருக்கு அப்படின்ற பிரச்சாரம். நீங்கள் சொல்வது ஒரு முதலமைச்சர் வந்து மாநில சுயாட்சிக்காக வந்து பாடுபடுறாரு, அவர் வந்து சட்ட வழியாகவும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி வந்து அவர் அதை மாநில சுயாட்சி நிலைநிறுத்துறாரு, மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து போராடுறாருன்ற இந்த 2 கேம்பெயின் இருக்குல்ல, அது எது மக்கள்கிட்ட எடுபடணும் ஒன்று இருக்குல்ல? அது நிச்சயமாக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். மெட்ரோ ரயில் வேணும், மதுரைக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் சொல்கிறது சரி, ஸ்டாலின் சொல்கிறது சரிம்பாங்க. எய்ம்ஸ் வரணும்னு நினைக்கிறவங்க வந்து இதை ஒத்துக்குவாங்க. அது பார்வைக்கு முன்னாடி வைக்கிறோம், அவ்வளோதான்.
இது 2 ஆனா இவரு சொல்றது என்னன்னா, அ எடப்பாடி பேசுறதுல என்ன பிரச்சனைன்னா, எல்லாமே வந்து அவர்கள் தான். மேல இருக்கவங்க பார்த்துக்குவாங்கன்னு ஒரு ஆட்டிட்யூட் தான் அது. ஆனா இவரே வந்து ஏன் வந்து இப்போ ஒரு தேர்தல்ல வந்து உங்களுக்கு தெரியும் என்னாச்சுன்னு. பிஜேபியே வேண்டாம். இனிமே சேரவே மாட்டோம்னு முடிவு எடுத்தார்ல. அப்ப என்னாச்சு? டபுள் என்ஜின். டபுள் என்ஜின்ங்கிறத நீங்க தான் நிராகரிச்சீங்க. இன்னைக்கு ஏன் வேண்டாங்கன்னா, உங்களுக்கு இருக்கிற பல அழுத்தங்கள். உங்களுக்கு இருக்கிறது ஜெயிக்கணுங்கிறது அப்படிங்கும்போது, மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த 60 வருடங்களில் வந்து தமிழகம் அளவிற்கு வளர்ச்சி வந்து ஒரு அகில இந்திய அளவுல வந்து நான் சொன்ன விவரங்கள் இருக்கு. இன்னொன்னு வந்து போராட்டம் உரிமைக்கான போராட்டம் இல்லன்னா வந்து சுத்தமா எல்லாத்தையும் வந்து காலி பண்ணிருவாங்க. முன்னாடியே வந்து அரசியல் அதிகாரம் அதிகமா இருக்கு. முன்னாடி வந்து ஒரு மத்திய அரசு தான். காங்கிரஸ் பீரியட் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட் அப்படிங்க தான் அதிக அதிகாரம் வச்சது. அதனால பல போராட்டங்கள் வந்து தமிழ்நாட்டில நடந்திருக்கு. மொழி உரிமை போராட்டத்திலருந்து. ஆனா, இவங்க வந்த பிறகு என்ன நடக்குதுன்னா, வரி வருவாய் பிரிவுக்கு இதில வந்து பல பிரச்சனைகள் இருக்கு. 41% எதற்கெடுத்தாலும் சண்டை போட வேண்டிய அவசியம் இருக்கு. இப்ப எதற்கு நிர்மலா எடுத்தா இல்ல சீதாராமன் நான் இல்ல வந்து நான் சொல்றேன். அப்படின்னா எடப்பாடி இந்த 4 வருஷத்துல எதுக்காக சண்டை போட்டுருக்காருன்னு கேட்கிறேன். எதற்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, எதற்கு எடுத்தாலும் சண்டை போடுறது, நான் முன்னாடியே சொன்ன மாரி, ஒரு ராஜமன்னார் கமிட்டி என்பதை வந்து கலைஞர் அமைப்பதற்கான ஒரு தேவை எதனால வந்துச்சுன்னா, அதிகாரத்துக்கு வந்த பிறகு பார்த்தா, நமக்கு அதிக அதிகாரம் இல்லை. அப்படின்னு புரிஞ்சதுனால தான். இது சண்டை போடுறதுக்காக வரல. சண்டை போடுறதுக்காக நேரா போய் கேட்டா, க ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட்ட வந்து இந்திரா காந்திக்கு அனுப்புறாரு கலைஞர். அத வந்து நாங்க சரி பண்றோம். மாநில உரிமைகள் சொன்ன பிறகு தான், அதுக்கு பிறகு வந்து அப்படி சில விஷயங்கள பேசுனாங்க தவிர, அதுக்கப்புறம் தான் எமர்ஜென்சி வருது. ராஜமன்னார் கமிட்டி ரிப்போர்ட் வந்து மாநில உரிமையெல்லாம் அவர் பேச தொடங்கி பல காரணங்கள் இருக்கு. அரசியல் காரணங்கள் இருந்தாலும், அதை வந்து நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு வந்து பண்ணாம இருந்தாங்கல்ல. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க? இத வந்து நீங்க அரசியல் இயக்கமாவே அரசியல் விஷயமா பாருங்க. ராஜமன்னார் கமிட்டிங்க பெரிய ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நீதிபதியும் 2 பேரும் இருந்த கமிட்டி. அந்த கமிட்டி வந்து எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணுது. அதாவது கல்வி, மருத்துவம், வரி பங்கீடு அப்படிங்கிற பல விஷயங்கள ஸ்டடி பண்ணி, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ட வந்து இன்னும் 2 பேர் செக் பண்றாங்க. கலைஞர் வந்து செக் பண்ணி, அதுக்கப்புறம் தான் மாநில சுயாட்சி கேட்கறன்னா, இது எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறதில்ல. எனக்கு அதிகாரம் இல்லை என்ற ரியலைசேஷன் அவர் அவர்கள் பெற்றுக் கொடுத்த அந்த உரிமைகள்லாம் இருக்குல்ல, இந்த போராட்டத்தினால வந்த பல விஷயங்கள வச்சு தான் அந்த அதிமுகவே இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற அதிமுக எடப்பாடி என்பவர் அல்லது இவர் பேசுறாரு, இவருக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் வந்து அதிமுக காலத்திலேயே வந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஜெயலலிதா காலத்துல நடந்திருக்கு. அது வந்து அதிக அதிகாரங்கள்லாம் பண்ணியிருக்கவே முடியாது. ஜெயலலிதா காலத்திலேயும் அந்த போராட்டங்கள் நடந்திருக்கு. இது எதுவுமே போராடாம, எதற்கெடுத்தாலும் அதான் நான் கேட்ட மாரி தான். எதுக்குமே போராடாம இருக்க ஒருத்தர் வந்து, எதற்கெடுத்தாலும் போராடுகிறீர்களான்னு கேட்டா, அது வந்து அது வந்து நியாயம் இல்லைன்னு மக்களுக்கு தெரியும். நிச்சயமா. இன்னொரு எலக்ஷனுக்கு ஒரு 8 நாட்கள் தான் இருக்கு. ம். ஆனால் பாஜக இந்த முறை தமிழ்நாட்டுல பெரிய கான்சன்ட்ரேஷன் குடுக்கலையோ! அல்லது ஒரு அமைதிய கடைபிடிக்கிற மாரி ஒரு பிம்பம் இருக்கு. பிரதமர் மோடியினுடைய பெரிய பிரச்சாரம், ரோட் ஷோ, அமித்ஷா வருகை, ம். இல்ல நீங்க சொல்வது போல பாஜகவினுடைய கூட்டணியாக இருக்கக்கூடிய இடி, அமலாக்கத்துறை மற்றும் ஐடி போன்ற நிறுவனங்கள்லாம் எதுவும் பெரிதாக வந்து அந்த மாரி தெரியல. ஒரு அமைதிய இந்த டைம் கடைபிடிக்கிறாங்க. ஒரு எடப்பாடிக்கு நன்மை செய்யக்கூடிய விஷயமா அவங்க பார்க்கிறாங்களா? அல்லது அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன அது? இல்ல அது 2 விஷயம். நீங்க சொன்ன மாரி ஒண்ணு இருக்கு. நம்ம உள்ள வந்தா எடப்பாடிக்கே ஒரு பயம் இருக்கு. ஜெயக்குமார் ஓப்பனா சொன்னாரா இல்லையா? முஸ்லீம் ஓட்டுகள் உள்ள இருந்தபோது, இப்ப நம்ம அதிகமா வந்தா இது ஆனா என்னன்னா, பாஜக வந்து அப்படியெல்லாம் யோசிக்கிற மாரி தெரியல. பாஜக என்பது வந்து அதிமுக என்பதை அழிப்பதற்காக தான் அவங்களோட கேம். இந்த கேம் எல்லா இடத்துலயும் விளையாண்டுட்டாங்க. உங்களுக்கு வந்து மகாராஷ்டிரால பார்த்தீங்கன்னா, சிவசேனா உடைச்சு, என்சிபிய உடைச்சு ஒரு அரசாங்கத்த பண்ணிட்டாங்க. நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் வந்து இந்தியா கூட்டணியின் தலைவராக வர வேண்டியவர் திடீர்னு மாறி போய், அதுக்கு முன்னாடி அரசாங்கம் லல்லு பிரசாத் கூட இருந்த ஒரு அரசாங்கத்த மாத்தி உள்ள போய், அது என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு அழுத்தம், எடப்பாடிக்கு இருக்கிற மாரி அழுத்தம் ஏதோ ஒண்ணு அவர் இருந்திருக்கும். மாறுன பிறகு இன்னைக்கு வந்து அவர் முதலமைச்சர் பதவியிலிருந்து ரொம்ப அழகா, அதாவது என்னன்னா நாசூக்காக பண்றாங்க. அதனால வந்து இங்க வந்து இவங்க அதிமுக என்பது வந்து அப்படி ஒரு பார்வை கூட இருக்கலாம். அதிமுக தடவ போகட்டும். அதாவது என்ன தோற்கட்டும். அந்த ஸ்பேஸ் ஒண்ணு உருவாகும். அதுக்கான ஒரு இடம் கிடைக்கும். அப்படின்னு கூட கால்குலேஷன் இருக்கலாம். ஆனா இவங்க வந்து எதுவுமே பேசல. நீங்க சொன்னது உண்மதான். உங்களுக்கு வந்து அவருடைய கேம்பெயின்ல வந்து ஒரு வேகம் இல்ல. இன்னொரு காரணம் என்ன இருக்கலாம்னா, அதிமுக இப்படியாக படிப்படியாக அழிந்துவிடும் என்ற ஒரு பார்வை இருக்கலாம். இன்னொன்னு வந்து இதுக்கு மேல ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. ஒரு பயன் இல்லை. இனிமே வந்து நம்ம வந்து இங்க வந்து ஜெயிக்க முடியாது. ஏன்னா அமித்ஷாலாம் அந்த ஒரு அவர் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. இப்ப சசிகலா எல்லாம் கொண்டு வரதுக்காக குருமூர்த்தி போன்ற பெரிய அரசியல் ஞானிகள்லாம் வந்து
பண்ணி பார்த்தாங்க. அவங்க எதுவும் நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க. ஆமா, பாருங்க டிசம்பர் இறுதிக்குள்ள ஆமா, ஜனவரி வந்தா போதும் பெரிய ஆமாமாமா. பிரளயமே நடக்க போகுது ஆமா தமிழ்நாட்டுல. அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஏன் அடங்கிட்டாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து இதுக்கு மேல வந்து ஒண்ணும் நடக்காதுன்னு தெரியும். 2 பார்வை தான் இருக்கலாம். ஒண்ணு அதிமுக வந்து இதோடு இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழியட்டும். அந்த இடத்த நம்ம பிடிச்சுக்கலாம்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து இதுக்கு மேல நமக்கு வந்து பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பேஷண்ட்ட வீட்டுக்கு கொண்டு போயிரலாம். அப்படின்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ். அந்த மாரி இருக்கலாம். பார்வை இருக்கலாம். அது உண்மையிலேயே ஆச்சரியமா தான் இருக்கு. அவர்களுடைய பார்வை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க மத்த இடங்கள்லாம் அவங்க நடந்துக்கிட்ட விஷயத்த பார்த்தா, அதிமுக என்ற கட்சி வலுப்பெறுவதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள். என்னாச்சுன்னா, கலைஞர், ஜெயலலிதா, முன்னாடி கலைஞர், எம்ஜிஆர் இப்படி இருந்தப்போ வந்து 2 பெரிய தலைவர் இருந்தப்போ இந்த பேச்செல்லாம் ஒண்ணும் காணோம். அண்ணாமலையெல்லாம் ஐபிஎஸ்ஸா தான் இருந்தாரு. இப்ப இவங்க 2 பேரும் போன உடனே தான் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பார்க்குறாங்க பிஜேபி. பெரிய வாய்ப்பா பார்க்குறாங்க. ஆனா, அந்த வாய்ப்பை வந்து முறியடித்தது வந்து ஸ்டாலின் தான் நான் வந்து ஓப்பனாவே சொல்றேன். அப்படி ஒரு வாய்ப்பு அவர் குடுக்கல. அதற்கு பிறகு இப்ப எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது. இவர் வந்து தலைவராக நடத்த முடியுமா? கலைஞர் மாரி வருமா? அவர் ஓப்பனா ஒத்துக்கிறாரு. நான் கலைஞர் மாரி எழுத முடியாது, பேச முடியாது. இருந்தாலும் எனக்கு வந்து அனுபவம் இருக்குல்ல. 50 ஆண்டு அனுபவம் சும்மா இல்ல. அப்ப என்னன்னா, அவருடைய கேம வந்து முறியடிச்சது வந்து ஸ்டாலின் தான். முறியடிச்சதுங்கிற வேர்ட் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ள வர முடியாம இந்த எதிர்ப்பு குரல் எடுத்துக்கிட்டே இருந்து மக்கள்ட்டயும் ஒரு நம்பத்தன்மை வந்துருச்சுன்னா என்னோட பார்வை. அப்படின்னு தோன்றுது. அதனால அவர் வந்து ரொம்ப உற்சாகமா இருக்காரு, கான்ஃபிடென்ட்டா இருக்காரு. பேச்சுக்கள்ல தெரியுது. அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஆனா எடப்பாடியும் சாதாரண ஆள் கிடையாது. அவரும் பாருங்க 30 தொகுதிக்குள்ள பாஜகவ கொண்டு வந்து நெருக்கிட்டாரு. அதாவது என்னன்னா, இந்த 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 கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணியில வந்து எப்பவுமே இந்த கேம் இருக்கும். ஏன்னா எடப்பாடிக்கு இது உள்ளுக்குள்ள போறதுல பிரச்சனை இருந்துச்சு. இந்த கூட்டணிக்குள்ள போறது இருந்துச்சு. ஏதோ ஒரு கட்டாயத்தினா என்டிஏ அனௌன்ஸ் பண்ணும்போது கூட காலையில மீட்டிங் சொன்னாங்க. அது வந்து சாயந்தரம் தான் நடக்குது மீட்டிங். அதுக்குள்ள என்ன நடந்ததுன்னு யாருக்கும் தெரியாது. நெளிவு சுழிவுகளோட தான் எடப்பாடி இருக்காரு. ஆமா, அப்படிதானே? அவர் இருந்தே ஆகணும். அதான் மடியில கனம் இருக்கும்போது இருந்து தான் ஆகணும். வெளியில பயம் இருக்கு அவருக்கு நெறையா. அவருக்கு தெரியும். இந்த தடவ வந்து பிஜேபி கூட போனா இப்படிதான் சொல்லி. இப்படிதான் ஆகும்னு தெரியும். இல்ல காங்கிரஸ் கொடுத்த நெருக்கடி நம்ம பார்த்தோம். அதுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 28 தொகுதிகள குடுத்தாரு இல்லையா? குடுத்தாரு. ஆமா. அது அரசியல் வந்து அகில இந்திய அரசியலோட சேர்ந்து பார்த்தா தான் புரியும். அடுத்த தேர்தல் மோடி வரணுமா வேண்டாமாங்கிறது இப்ப வந்துரும் சீக்கிரம். இது முடிஞ்ச உடனே. பட் என்னன்னா, இந்த எடப்பாடி, பிஜேபி, அதிமுக கூட்டணி நான் பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நம்பிக்கை இல்லாம தான் இருக்காங்க. அதாவது இவர் வந்து அடிக்கட்டும்னு சொல்லி பிஜேபியோட ஒரு பார்வை இருக்கு நிச்சயமா. இது வந்து பெரிய கட்சியா வரக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு பார்வை இருக்கு. ஏன்னா, அவங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு ஒரு பெரிய வெளி உருவாகும். ஏன்னா, இது இருதுருவ அரசியல் தானே. இருதுருவ அரசியல் வந்து ஒரு துருவம் போகும்போது ஒரு வாய்ப்பு வருவதற்கு ஒண்ணு. அத யாரு எடுக்க போறாங்க? அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. எடப்பாடிக்கு ஒண்ணு இருக்கு. பிஜேபி என்பது இங்கு வர்றது வந்து நமக்கு நல்லதில்ல. அப்படிங்கிறது அவருக்கு ஒரு பார்வை இருக்கும்ல. அடுத்த தேர்தல்ல மறுபடியும் கைய பிடிச்சு முறுக்குவாங்க. அப்படின்னு அவர் நினைப்பாரு. பாஜக எங்கெல்லாம் தோற்கலாமோ அந்த தொகுதியெல்லாம் எடுத்து அதான் குடுத்திருக்காரு. இருக்கலாம். அது அவரோட கேம். இது 2 பேரும் என்னன்னா, இது ஒரு விளையாட்டு தான். அது 2 பேரும் வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து ஒருத்தருக்கு முதுகுல குத்திக்கிறாங்க அவ்வளவுதான். அப்படிதான் எனக்கு பார்வையில இருக்கு. பிஜேபி மட்டுமே பேசணும். ஆனால் இதுல காங்கிரஸும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் ராகுல் காந்தியினுடைய தன்மை அப்படின்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம எப்படி பிஜேபி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு, அதுபோல காங்கிரஸ் காங்கிரஸினுடைய தலைமை ராகுல் காந்தியும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒரு பிரச்சாரத்துல ஸ்டாலின் கூட ஸ்டேஜ் கூட ஏறாம இருக்காரு. ஒரு இணக்கம் காட்டாம இருக்காரு அப்படின்றப்போ, அங்கேயும் ஒரு பிரச்சனைகள் இருக்கு. திமுக கூட்டணியும் பிரச்சனைகள் இருக்கு. ஆமா. ராகுல் காந்தி இன்னொரு பிஜேபியா செயல்படுகிறாரோன்ற பார்வை கூட நிறைய இல்ல பேர் முன்வைக்கிறாங்க. இன்னொரு பிஜேபி நான் பார்க்கல. பட் என்ன காங்கிரஸோட பார்வை வந்து அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து காங்கிரஸ் என்பது பற்றி ஒரு நெகட்டிவான ஒரு இது இருந்துச்சு எப்பவுமே. நீங்க வந்து பெரியார் என்பவர் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு. அவர் காங்கிரஸ்ல இருந்து எதுக்காக வெளியேத்துனாங்க? ரிசர்வேஷன் குடுங்க, கம்யூனல் ரெப்ரசன்டேட்டிவ் குடுங்கன்னு சொன்னதுக்காக வெளியேத்துனாங்க. ஏன்னா தேசிய ஒற்றுமை பாதிக்கப்படும்னு. அப்போ வந்து அப்படி இருந்தது. அப்ப இருந்தே அதனால தான் திமுக என்ற திராவிட இயக்கம் வளர்றதுக்கு இது ஒரு காரணமா இருந்துச்சு. நம்ம மொழி. ராஜாஜி வந்தோடனே காங்கிரஸ்ல வந்து ராஜாஜி வந்தோடனையும் ஹிந்தி கட்டாயமாக்குறாரு. அதுக்கு மறுபடியும் இந்த திராவிட இயக்கத்தெல்லாம் ஒண்ணு சேர்த்தது அந்த முடிவு தான். தனித்தமிழ் இயக்கம்னு ஒண்ணு இருக்கு. சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு இருக்கு பெரியாரோடது. ஜஸ்டிஸ் பார்ட்டி 3, 4 ஸ்ட்ரீம் இருக்குல்ல. இதெல்லாம் ஒண்ணு சேர்த்த பெருமை வந்து ராஜாஜி தான். அப்ப இப்படி ஒரு பார்வை குடுக்குறாங்களா? அரசியலமைப்பு சட்டம் வரும்போது மொழி. ஆட்சி மொழியாக ஹிந்தியாவுன்னு காங்கிரஸ்காரங்களும் காங்கிரஸ், ஜனசங்கம் சேர்ந்து தான் பெரிய அமளி. நீங்க கான்ஸ்டிடியூஷன் அசெம்பிளிலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா சண்டை இருக்கும். அதுக்கு பிறகு பெரிய போராட்டம் நடந்து கடைசியில வந்து நேருவோட அஷ்யூரன்ஸ். நேரு இருந்தனால காப்பாத்தினார் காங்கிரஸ். அதனால வந்து 15 ஆண்டுகளுக்கு வந்து ஆங்கிலமும் தொடரும்னாரு. அப்புறம் குலக்கல்விக்கு திட்டம் கொண்டு வர்றாரு. காமராஜ் பீரியட்ல தான் காங்கிரஸுக்கு எதிர்ப்பான மனநிலை கொஞ்சம் கம்மியாச்சு. காமராஜுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து காங்கிரஸ் மூப்பனார்லாம் வந்து காங்கிரஸ் இதைத்தான் விரும்பினார் என்று ஒரு பொய் சொல்லிட்டு அங்க போய் சேர்ந்துட்டாரு.
காமராஜ் வந்து எமர்ஜென்சி எதிர்த்தவர். எமர்ஜென்சி முடிஞ்சு அந்த பீரியட்ல இறக்குறாரு. இறந்த உடனேயுமே இவரு போய் அங்க சேர்றாரு. சிவாஜி கணேசன்லாம் போயிடுறாங்க. ராமச்சந்திரன் ஒருத்தர் கையில ஜனதா பார்ட்டி விட்டு போயிறாங்க. இப்ப ஜனதா பார்ட்டி வந்து காங்கிரஸ் பழைய காங்கிரஸ் இல்ல. அதுக்கப்புறம் அப்புறம் ஈழப் பிரச்சனை. இதுல எல்லாமே இதுவரைக்கும் நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த வரலாற்று ரீதியா எதுக்கு சொல்றேன்னா, எல்லாமே வந்து காங்கிரஸுக்கு வந்து எதிர்ப்பான மனநிலைக்கான பல காரணங்கள் தமிழ்நாட்டுல இருந்தது. அதையெல்லாம் மாறுனது வந்து சோனியா காந்தி. இன்னொன்னு காங்கிரஸும் அந்த அதிகாரத்திலேருந்து இறங்கிருச்சுல்ல. காங்கிரஸோட வீழ்ச்சி இருக்குல்ல. அப்போ வந்து அதுலேருந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இனிமே வந்து நம்ம இவ்வளோ அதிகாரம் செலுத்த முடியாது. ஆந்திரா வந்து நல்ல ஒரு மாநிலம் இருந்துச்சு அவங்களுக்கு. ஒரு 5 சீஃப் மினிஸ்டர் ஒரே வருஷத்துல மாத்தி ஆந்திரா வந்து என்டிஆர கொண்டு வந்தாங்க. அப்ப காங்கிரஸுக்கு வந்து எப்பவுமே ஒரு டெண்டன்சி இருக்கும். இந்த சூசைடல் டெண்டன்சிம்பாங்க. தன்னை வந்து குத்தி வந்து தலையிலே வண்ணம் வாரி போட்டுக்கிறது. ஆனா ராகுல் காந்திக்கு சென்டிமெண்டலான ஒரு அட்டாச்மெண்ட் இல்ல அதான் சொல்ல வரேன். இப்ப என்னன்னா இந்த வரலாற்று தொடர்ச்சியில ராகுல் காந்தி வந்த பிறகு அத வந்து ஓரளவு மாறிச்சு. சோனியா காந்தியோட அப்ரோச்லயும் மாறிச்சு. ராகுல் வந்த பிறகு என்னன்னா, அந்த பாரத் ஜோடோ யாத்திரை மட்டும் இல்லாம பார்லிமெண்ட்ல பேசுறாரு. நீங்க யூ வில் நெவர் எவர் திங்க் ஆஃப் கேப்சரிங் தமிழ்நாடுன்னு சொல்றாருல. அது வந்து ராகுல் காந்திக்கு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் இந்த அரசியலை பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப வருஷமா. இந்திரா காந்திக்கு வந்து ஒரு மரியாதை இருந்துச்சு. மத்தியில் ஆட்சி செய்த இந்திரா காந்திக்கு எமர்ஜென்சி பீரியட்ல அடிச்சது அதெல்லாம் போக இந்திரா காந்தின்னா ஒரு பெரிய ஆளுமை. காங்கிரஸ் லீடர் அப்படிங்கிற மாதிரி. காமராஜ் அவர் வந்து ஒரு ஏறக்குறைய தமிழ்நாட்டு தலைவர் ஆயிட்டார். அதுக்கு பிறகு பெரிய அகில இந்திய அளவுல வந்து பெரிய அளவுல ஆளுமை இருந்த ஒரு பிரதமர் பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல வந்து மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒருத்தர், கொண்டாடப்பட்ட ஒருத்தர் விபி சிங். அதுக்கு பிறகு வந்து பெரிய அளவுல வந்து பெரிய காங்கிரஸ் தலைவர்களுக்கு இங்க வந்து பெரிய இது இல்ல. ரொம்ப நாளைக்கு பிறகு ராகுல் காந்திக்கு அந்த பேர் வந்துச்சு. ராகுல் காந்தியோட இந்த ஸ்பீச் காஸ்ட் சர்வே பத்தி பேசுறாரு. நம்ம அந்த காலத்துல பண்ணோம்ல ஒரு தவறு. கம்யூனல் ரெப்ரசன்டேஷன் அதாவது இடஒதுக்கீடு இதுக்கு எதிராக நம்ம பண்ணதெல்லாம் சரி பண்ற 100 வருஷத்துக்கு பிறகு சரி பண்ற ஒரு பார்வை எடுத்து, அவர் வந்து மறுபடியும் ஒரு நெளிவு சுழிவான ஒரு பார்வை கொண்டு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதர்லாம் சொல்ல தொடங்கிட்டாரு. பார்லிமெண்ட்ல பேசுறாரு. அதை எல்லாத்தையும் ஒரே நாள்ல வந்து போட்டு உடைச்சுட்டாரு. தமிழ் ஹூன்னுலாம் சொன்னாரு. ஆமா. தமிழ் எல்லாமே சொன்னாரு. இங்க வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஸ்வீட்லாம் வாங்கி கொடுத்தாருல, மை பிரதர் அப்படி சொல்லி அந்த ஏரி குதிச்சு போய், அது அவர் மேல நல்ல பாசிட்டிவ் வந்தத, சுதா அது என்னன்னு நமக்கு புரியாத விஷயம் என்னன்னா, இங்க இருக்க தலைவர்கள் மிஸ்லீட் பண்ணாங்களா? அப்படிங்கிறது எனக்கு புரியல. யார் வந்து அவரை தவறாக வழிநடத்தும்னு அவங்க இன்னைக்கு வரைக்கும் புரியல. ஆனா, காங்கிரஸ் அந்த மதிப்பை இழந்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த நேரத்துல வந்து திமுக கூட ஏன்னா திமுக நீங்க சாதாரணமா எடை போட முடியாது. போன தேர்தல்ல இந்தியா கூட்டணி என்று உருவாக்குனாங்க. அதுல ஸ்டாலின் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்காரு. இன்னொன்னு இந்தியா கூட்டணி வந்து பிஜேபியோடைய 300 சீட்டுக்கு மேல இருந்த பிஜேபி வந்து மைனாரிட்டி கவர்மெண்ட்டா கொண்டு வந்ததுக்கு அதை யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அது காங்கிரஸ்க்கு ஒரு ரோல் இருக்கு. திமுகவுக்கு பெரிய ரோல். அந்த சீட்டு 40 சீட்டு பிஜேபி கம்ப்ளீட்டா குறைச்சது வந்து தமிழ்நாடு. அது எவ்வளவு முக்கியமான அப்போ நீங்க அதை யோசிக்கணும்ல. இதே ராகுல் காந்தியோ காங்கிரஸ் என்ன யோசிக்கணும், இங்க இருக்கிற மாணிக்கம் தாகூரோ இங்க இருக்கிறவங்க எல்லாமே அடுத்து ஒரு தேர்தல் வரப்போகுது. இந்தியா கூட்டணியோ திமுக என்பது அந்த தேர்தலிலும் ஒரு முக்கியமான உங்களுடைய அலையன்ஸ் பார்ட்னரா இருக்க போறாங்க. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நடந்துக்கலாம். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை பத்தி யோசிக்கணும். ஃபியூச்சர் விஜய் வருவார். ஆமா இல்ல விஜய் வருவாருங்கிறது ஒரு தேசிய கட்சி இருக்குல்ல, ஒரு பெரிய பாரம்பரிய 1885ல தொடங்கப்பட்ட காங்கிரஸ் வந்து ஒரு நடிகருக்கு வந்து இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குது இல்ல. அது ரொம்ப மோசமான விஷயம்னா 70 சீட்டுன்னு பேசினாங்க. ஒரு தேசிய கட்சி வந்து இப்ப கலைஞர் கூட என்ன பேசுனா 1980ல திமுக காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து ஈக்குவல் 117 117 கொடுத்தாரு. அதுக்குள்ள மரியாதை. அப்புறம் இன்னொரு ஃபார்முலா கொண்டு வந்தாங்க. அசெம்பிளி எலெக்ஷன்ல வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து திமுகவோ அண்ணா திமுக அதிகமாக போட்டியிடும். பார்லிமெண்ட்ல இப்படிப்பட்ட ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுல்ல. இன்னைக்கு நீங்க கொஞ்சமாவது யோசிந்தா நீங்க வந்து ஒரு தேசிய கட்சி. அப்போ நேரு காந்தி இந்த பாரம்பரியத்தை வந்து ஒரு கட்சி வந்து 70 சீட்டுக்காக ஒரு அலையன்ஸுக்கு போறது உண்மை என்னன்னு தெரியல 70 சீட்டுங்கிறது. ஆனா அது வந்து அதாவது திமுகவை வந்து இந்த நேரத்துல இந்த அலையன்ஸ் விட்டு போறதுங்கிறது பெரிய துரோகமா தான் நான் பார்க்குறேன். அது பண்ணியிருக்க கூடாது. அவங்க என்ன பண்ணிருக்குன்னா எப்படி இந்த தேர்தல் போகுது, உண்மையிலே ஒரு ஸ்டேட்ஸ்மேன் ஒரு நல்ல ஒரு மெச்சூரான ஒரு தலைவராக இருந்தால் ஒரு முதிர்ச்சி அடைந்த தலைவராக இருந்தால் இந்த தேர்தல் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். திமுக இதில் மறுபடியும் வந்துச்சுன்னா அடுத்த தடவை நீங்கள் வேறு மாதிரி முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைக்கும் அகில இந்திய அரசியலில் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு பங்கு வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. போன தேர்தல் 40 சீட் 39 40 சீட்டுங்கிறது வந்து அங்கே அகில இந்திய அரசுக்கு முக்கியமானது. அந்த பார்வை கூட இல்லாமல் காங்கிரஸ்க்கு என்னாச்சு? விஜய் கூட போயிருந்தா விஜய் வந்து எவ்வளோ சீட் வாங்கி கொடுத்துருப்பாரா? ஒரு 40 சீட் கொடுத்துருப்பாரா பார்லிமெண்ட்டுக்கு? சான்ஸே கிடையாது. அவர் என்னதான் இது பண்ணாலும் காங்கிரஸ்க்கு காங்கிரஸ் என்ன பிரச்சனைனா அதிகாரத்தில் பங்கு ஒரு 4 மினிஸ்டர் போஸ்ட் கிடைச்சா நீங்கள் வளர்ந்துருமா? உங்கள் கட்சி எங்கே இருக்குது? நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி பாருங்களேன். எங்கேயும் எந்த இயக்கமும் கிடையாது. சுதந்திர அன்னைக்கு வந்து குடியேற்றுறது மிட்டாய் கொடுக்கறது தவிர இவர்கள் பேச்சை எங்கேயுமே காணோம். ராகுல் காந்தி வந்து ஒரு பாரத் ஜோடோ யாத்திரை வந்து ஓரளவுக்கு வந்தாங்க.
அதுக்கு பிறகு இவருக்குமே தெரியல. இன்னொன்று இவர்களுக்குள்ள குரூப்பிசம். காங்கிரஸை பற்றி என்னன்னா 10 தலைவர்கள் 11 குரூப்பாங்க. அப்போ இன்னைக்கும் இந்த 4-5 சீட்டு வந்திருந்தா என்ன இருக்கும்? ஒரு ஓகே அமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு ஸ்டாலின் சொல்றாரு. அப்படி இருந்தா இந்த 4-5 சீட்டை வந்து நீங்க வந்து யாருக்குங்கிற பெரிய தகராறு வந்துருக்கும் உள்ளுக்குள்ள. முன்னாடியே காங்கிரஸ் தலைவர் வந்து ஒருத்தர் தலைவர் வாக்குனா மீதி எல்லாரும் டெல்லிக்கு போயிருவாங்க. அதானே உண்மை. இப்ப செல்வ பெருந்தகைக்கு எதிரா பெரிய ஒரு இயக்கமே நடந்துக்கல உள்ளுக்குள்ள. காங்கிரஸ் வந்து வெளிய வந்து அரசியல் இயக்கம் நடத்துக்கு பதிலா உள்ளுக்குள்ள தான் இயக்கம் நடக்குது. அந்த இயக்கம் தான் எப்பவுமே முன்னே இருக்கு. அதனால நீங்க அந்த ஒரு பார்வையே தப்பு. நீங்க களத்துல வேலை பண்ணுங்க. நீங்க வந்து மக்களை திரட்டுங்க. எங்கேயாவது உங்க இயக்கத்த வளருங்க. எந்த இடத்துல எத்தனை இடத்துல யூனிட் இருக்கு? எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கீங்க? எந்தவித பார்வையும் இல்லாம எனக்கு வந்து 50 சீட்டு 4 அமைச்சர் பதவின்னா, அது வந்து காங்கிரஸ் வளர்க்கவே உதாது. எந்த கட்சியா இருந்தாலும். ரீசெண்டா ஆர்எஸ் கூட ஒரு டிபேட்ல சொன்னாரு. ஸ்டாலின் சொல்றாரு, நாங்க வந்து தமிழ்நாடு எப்பவுமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னு. ஆனால் இந்த தேர்தல் முடிந்த பிறகு நாங்க மாத்தி காட்டுவோம். டெல்லி இஸ் அண்டர் அவர் கண்ட்ரோல் நாங்க மாத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்னாரு. அது ஆர்எஸ்ஆ சொன்னாரு. தமிழ்நாடு டெல்லி வந்து தமிழ்நாடு கண்ட்ரோலுக்குள்ள வரும். அண்டர் அவர் கண்ட்ரோல். அதாவது என்னன்னா இந்த அரசியல் மேடையில வந்து இந்த இந்த பேச்சு எதிர்பேச்சு என்பதில் வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வரும். டெல்லி வந்து கண்ட்ரோல் பண்றதுங்கிறது வந்து இந்த மாதிரி தான். அந்த கூட்டணி இந்தியா கூட்டணி வின் பண்ணா ஒரு காலத்து யூபிஏல திமுகவுக்கு ஒரு பெரிய ரோடு இருந்துச்சு, என்டிஏல ஒரு ரோடு இருந்துச்சு, இந்தியா கூட்டணியில். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து டெல்லியை ஃபுல்லாக கண்ட்ரோல்லாம் பண்ண முடியாது. அது வந்து ரெட்டாரிக்கும்பாங்க. அது இந்த தேர்தல் நேரத்தில் சில விஷயங்களும் கொஞ்சம் மிகையாக கூட இருக்கும். அதெல்லாம் ஓகே. நன்றி சார், நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஓகே.